ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நெருப்பு உலகத்தை சேர்ந்த ராஜா வந்து மற்ற உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் காற்று உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த நெருப்பு உலகத்தை சேர்ந்த ராஜா வந்து அவர்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த உலகத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வச்சிடுறாங்க. அவர் கொஞ்ச நாள் கழித்து முழிச்சு பார்க்கும்போது அவர் வந்து வாட்டர் பெண்டரில் இருக்கார். அப்போ வந்து அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அவரோட உலகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, உன் உலகம் அழிஞ்சு போச்சு, நீ 100 வருஷமாக இதில் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு. அதை கேட்டவுடனே அவருக்கு, இல்லை நான் வந்து இப்போ தான் கிளம்பி வந்தேன், இல்லை நீ வந்து 100 வருஷமாக இந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வாட்டர் பெண்டை சேர்ந்த ஒரு பெரியவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இவரை வந்து அந்த நெருப்பு உலகத்தை சேர்ந்த ராஜா வந்து கடைசியாக இருக்கிற நம்ம ஏர் பெண்டரை கொன்னாரா இல்லையா? அதே நேரத்தில் மற்ற உலகத்தை சேர்ந்த எல்லாருமே இவரை என்ன பண்ணாங்க? நம்ம நெருப்பு உலகத்தை சேர்ந்த ராஜா வந்து கடைசியில் என்ன ஆனார்? அதே நேரத்தில் நெருப்பு உலகத்தை சேர்ந்த அந்த ராஜாவோட பொண்ணு வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்ன பாடுபடுத்தினாங்க? கடைசியில் யார் ஜெயிச்சாங்க? இதுதான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கதையை இதுக்கு முன்னாடியே அனிமேவாக காமிக்ஸெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ தான் ஒரு படம் மாதிரி எடுத்து வெப்சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க பண்ணது உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஏர் பெண்டரா நடித்த அந்த சின்ன பையனோட கேரக்டர் வந்து உண்மையிலே பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர் பெண்டரா நடித்த அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நெருப்பு உலகத்தை சேர்ந்த ராஜாவோட அவரோட வில்லத்தனம் வந்து பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு. அவரும் அவர் பையனும் சண்டை போடுற அந்த காட்சியெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே இந்த 4 உலகத்துக்குமே ஷார்ட்டாக ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை காமிச்ச விதம்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து நம்ம ஏர் பெண்டர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகும்போது அதை காமிச்ச விதம்லாம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி 8வது எபிசோடில் கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சு முடித்தார். உண்மையிலே அதெல்லாம் தரமாக இருந்துச்சு. நம்ம டேரக்டர் இந்த காமிக்கை கொண்டு போன விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத மாதிரி சில சீன்லாம் நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து காசை தண்ணியாக செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா விஎஃப்எக்ஸ்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த ஏர் பெண்டரை வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், வாட்டர் பெண்டர் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க, கடைசியில் கிளைமேக்ஸில் அவங்க போடுற சண்டையாக இருக்கட்டும், அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப ஸ்லோவாக சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த வெப்சீரிஸோட ஒரு பெரிய நெகட்டிவ். எதுக்குன்னா, ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 40லேருந்து 1 மணி நேரமாவது இருக்கும். மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோட்லேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம டேரக்டர் நம்மளுக்கு காமிச்சிருப்பார். அதே மாதிரி இதில் ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்றும் தரமாக காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் எபிசோடு முடியும் போது கடைசியில் வச்சு முடிப்பார். மற்றபடி இந்த வெப்சீரிஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாம். இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸை சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி தான் நம்ம டேரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.